வணக்கம். பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் 15 மாதாந்திர மாமன்ற உறுப்பினர் கூட்டம் மண்டல குழு தலைவர் VE மதியழகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வார்டில் உள்ள குறைகள் அனைத்தையும் எடுத்துரைத்தனர். இதில் காரசாரமாக நடந்த விவாதத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் சரிவர நடவடிக்கை எடுப்பதில்லை என்று குற்றம் சாட்டினார்கள். இதனை மண்டல குழு தலைவர் VE மதியழகன் ஒவ்வொரு அதிகாரிகளிடமும் வேலைகள் ஏன் நடக்கவில்லை என்று கேட்டறிந்தார். பிறகு இவ்வாறு மாமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் மீண்டும் குறை கூறினால் சம்பந்தப்பட்ட துறை மீது நடவடிக்கை எடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார். இதனை அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் வரவேற்றனர். அது மட்டுமல்லாமல் 197வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மேனகா சங்கர் அவர்கள், நாங்கள் எந்த வேலை சொன்னாலும் கண்டு கொள்ளாமல் போகின்றனர். இது ஒரு முறை 2 முறை மேல் இடத்துக்கு புகார் செய்தால் மட்டும் நடவடிக்கை எடுக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து 197வது வார்டு பகுதியில் அனைத்து மக்கள் பிரச்சினையையும் கோரிக்கை மனுக்களாக எழுதி மண்டல குழு தலைவர் VE மதியழகன் அவர்களிடம் சமர்ப்பித்தார். அதற்கு மண்டல குழு தலைவர், உங்கள் பகுதியில் உள்ள குறைகள் அனைத்தும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இதற்கு மாமன்ற உறுப்பினர் மேனகா சங்கர் நன்றி தெரிவித்தார். மாமன்ற உறுப்பினர் கூட்டம் இறுதியில் கூட்டத்தில் பங்கு பெற்ற அனைவருக்கும் மண்டல குழு தலைவர் VE மதியழகன் நன்றி தெரிவித்தார். இதில் மாமன்ற உறுப்பினர்கள் G. சங்கர், K. ஏகாம்பரம், A. முருகேசன், லியோ N. சுந்தரம், விமலா கர்ணா, மேனகா சங்கர், அஸ்வினி கருணா மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். ஒரு பெரிய ட்ரைனேஜ் கட்டிக்கலாம், வார்டு சம்பு கட்டிக்கலாம், ஒரு வருஷம் வேலை செய்யலாம். அவங்க போய் இடையே பிரேக் பண்ணாதானே நீங்க வேலை செய்யும் போது தடுத்துடணும்னு சொல்றாங்க. அவனுக்கு வேஸ்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் அவன் ஆரம்பத்துல நீங்க ஒன்றும் பண்ணாதனால அவன் எதுக்கு கட்ட விட்டாரு? ஏன் கட்ட விட்டீங்க? வந்து அது முடி கொடுத்தாச்சு. ஒரு வருஷம் வாடகை வாங்கிட்டா பண்ணாது. ஹாஸ்டலா கமர்ஷியல் போட்டுருக்காங்க, அதுக்கு ஈபி குத்துறாங்க. என்ன வேணா நடக்கும். என்ன முயற்சி எடுக்க முடியும்? இவங்க என்ன பண்ணுவாங்க? சொல்லி